ஸோ இந்த வீடியோவில் நான் 2 இன்ஃபர்மேஷன் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன். ஒன்று நியூ பேட்ச் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன், அடுத்து ரெண்டாவது ஆல்ரெடி இருக்க பேட்ச்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுல என்ன நிறை குறைகள், கண்டிப்பா நிறை குறைகளை வந்துட்டு கண்டிப்பா அனலைஸ் பண்ணாதான் அடுத்த ஒரு பேட்ச்ங்கிறதுல அந்த எந்த ஒரு மிஸ்டேக்குங்கிறத நம்ம குறைக்க முடியும், அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேற முடியும். வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஒரு புதிய ஆரம்பத்தோட உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ என்ன ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி ஒரு நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நியூ சிலபஸ்ல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்ல இலக்கணத்துக்கு 85 மார்க் வரைக்குமே வந்துட்டு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இலக்கியம் சம்பந்தமா தமிழ் நூல்கள் சம்பந்தமா ஒரு 15 மார்க் இருக்கு. ஸோ அப்போ இதன் அடிப்படையில் தமிழுக்கு வந்துட்டு ஒரு 100 மார்க் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே. அண்ட் தென் மேக்ஸுக்கு 25, அதுல ஆப்டிடியூட்ல 15 கேள்வியும், அதே போல ரீசனிங்ல 10 கொஸ்டின் இந்த அப்டேட்ங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம தமிழுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கு அடுத்தது மேக்ஸ். ஸோ இதை ரெண்டையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 125 மார்க்ங்கிறது நம்ம கையில இருக்கும். ஸோ அண்ட் தென் அதுக்கு அடுத்தது என்ன, ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல வந்து மார்க் எந்தெந்த யூனிட்க்கு எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் மார்க் எதுல கேட்குறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மார்க்கை வச்சு நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்தடுத்தது நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதன் அடிப்படையில் நான் ஒரு நியூ பேட்ச்ங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ பேட்சோட நேம் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச். ஓகே. சோ இந்த முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஸ்பெஷல் கேர் ஃபார் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ். ஓகே. சோ நம்ம டிஎன்பிசில எல்லாமே முக்கியம் தான், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே ஹோம் மேக்கர்ஸ்ல அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் அவங்களால வந்துட்டு சரியான நேரம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதே போல நிறைய டிஃபிகல்டிஸ்ங்கிறத அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களும் கரெக்டா வந்து ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற போது என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும், அதுக்கு அடுத்தது அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் முக்கியமா வந்து அவங்களால பார்க்க வீடியோஸ் வந்து முழுமையா பார்க்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டா வந்து ஷார்ட் இன்ஃபர்மேஷனோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அடிக்கடி அதாவது திருப்பி பார்க்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை நல்லா கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலுமே நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதே அடிப்படையில் இந்த முயற்சி திருவினையாக்கும் பேட்ச். ஓகே. ஸோ ஸ்பெஷல் கேர் ஃபார் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ். ஸோ இவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் இதை ரெண்டையுமே நான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண வச்சு படிக்க வச்சு நல்லா ரெடி பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இவங்க இந்த 2 சப்ஜெக்ட் என்ன, தமிழ் அண்ட் மேக்ஸ். ஸோ இந்த 2 சப்ஜெக்டையும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நல்லா ப்ரிப்பேர் பண்ண வச்சு இதை நான் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அதுக்கு அடுத்தது ஜெனரல் சயின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நான் படிக்கிறேன். அதாவது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே முக்கியங்கிறதா, ஆனா நம்மளால வந்துட்டு எது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது தான். அட்ட நேரத்துல போய் ஒரு பேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ட நேரத்துல நம்ம எல்லாமே கொடுக்கும்போது தமிழ் ஒரு பக்கம், மேக்ஸ் ஒரு பக்கம், ஜெனரல் சயின்ஸ் இந்த மாதிரி அட்ட நேரத்துல நம்ம எல்லாமே கொடுக்கும்போது அது எல்லாமே வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அட்ட நேரத்துல நம்மளால எல்லாமே கவர் பண்ண முடியுதா. அப்போ நம்ம எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே கம்ப்ளீட் பண்ண முடியாம போற இந்த ஒரு நிலைமையோட நம்ம ஒவ்வொரு பார்ட்டா கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே புத்திசாலித்தனம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் தமிழ் மேக்ஸ் இதை ரெண்டையும் நான் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வித்தின் 100 டேஸ்ல. ஓகே. ஸோ நல்லபடியா கம்ப்ளீட் பண்ண கொடுத்துட்டு அதாவது 3 months. ஓகேங்களா. ஸோ 12 வாரம் 13 வாரத்துல வந்துட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்றேன். இதற்கான ஷெட்யூல், ப்ராப்பரான ஷெட்யூல், நல்ல ஒரு பக்காவான ஐடியாவோட ஒரு ஷெட்யூல்ங்கிறத நோட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஷெட்யூலோட எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த லைவை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்க பாருங்க, இந்த லைவை மிஸ் பண்ணாதீங்க. அதை நல்லா தெளிவா நீங்க பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுட்ட பின்னாடி நீங்க அதுக்கப்புறம் நீங்க மற்ற ப்ராசஸ் நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஓல்டு ஸ்டூடெண்ட். ஓகே. ஓல்டு பேட்ச்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 90% எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 90% டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 3 டாபிக் தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த 3 டாபிக்கு நான் கிளாஸஸ் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஃபுல் ரிவிஷன்ங்கிற கான்செப்ட் தான். ஓகே. ஸோ அதை நான் எப்பயுமே வந்துட்டு எக்ஸாம் கடைசி வரைக்குமே வந்து நான் அதுக்குரிய ப்ராக்டிஸா இருக்கட்டும், ரிவிஷனா இருக்கட்டும் எல்லாமே நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் இதை பத்தி எந்த வித உங்களுக்கு தயக்கமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. நான் அடுத்தடுத்தது உங்களுக்கு வீடியோஸ்ங்கிறது நான் கொடுப்பேன். ஓகே. சோ இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஓல்டு பேட்ச்ல சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு,
கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுல இந்த சயின்ஸ்ல இருந்து 5 மார்க் தான். அப்போ கண்டிப்பா நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம எஃபோர்ட் எடுத்து நிறைய ஸ்டாண்டர்ட் வைஸ் தனித்தனியா பிரிச்சு கொடுத்தாலுமே கூட ரொம்ப டைம் எடுக்கும். அதை அது அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது 5 மார்க் ப்ரிப்பேர் ஆகணுமா அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை ஷார்ட் இன்ஃபர்மேஷனா நான் சயின்ஸ்க்கு நான் வீடியோஸ் நான் கொடுப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் நீங்க எந்த வித கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு சைட் பை சைடா எப்பயும் போல நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிமைனிங் பார்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சைட் பை சைடா வீடியோஸ்ங்கிறது வரும். நெக்ஸ்ட் நியூ பேட்ச்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நான் எந்த அளவுக்கு தெளிவா நான் கிளாஸஸ் எடுத்து கொடுத்தேனோ அந்த வீடியோஸ்ங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே அது பயன்படணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு பயன்படும். ஓகே, ஸோ அப்போ அதை நான் கொடுப்பேன். ஸோ இது மட்டும் தான் நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன்னா அது கிடையாது. அதே போல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ எங்களுக்கு அவ்வளவுதானா அப்படிங்கிறதா கிடையாது. இந்த ரெண்டுமே நான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு அப்டேட்டோட அதாவது 2024க்கான சம்ஸ் வச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸும் எடுத்து உங்களுக்கு நியூ ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஆல்ரெடி இருக்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இவங்களுக்கு நான் கிளாஸஸ் கொடுப்பேன். லைவ்ல என்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் அப்படிங்கறத நல்லா தெளிவா பாருங்க. என்ன ஃபீச்சர்ஸ் சிறப்பம்சம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என் மேல நம்பிக்கை உள்ளவங்க என்ன நம்பி 50 பேர் வந்தாலும் சரி 100 பேர் வந்தாலும் சரி எத்தனை பேர் வந்தாலும் சரி அவங்களுக்கு நான் கண்டிப்பா நல்ல ஒரு ஃபோக்கஸோட உங்களுக்கு நான் கிளாஸஸ் நான் கொடுக்க போறேன். ஸோ தமிழ்ல சிலபஸ் வைஸ் ரெண்டுமே நடக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் வைஸும் என்னென்ன டாபிக் இருக்கோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து இயல் வைஸாவும் நம்ம பார்ப்போம். அப்ப இயல் வைஸா நம்ம பார்க்கும்போது சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதையும் நம்ம அந்த இயல் ஆர்டர் வைஸா நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் புக் பேக் இயல் வைஸா நம்ம எதை மெயினா கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா புக் பேக்ல தான் அதுல உள்ள அந்த சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக சொல்லும் பொருளும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இலக்கண சம்பந்தமாகவும் மதிப்பீடா இருக்கட்டும் திறனறிதலா இருக்கட்டும் அதே போல மொழியால் ஆழ்வோம் இந்த டாபிக்ல இருக்க அந்த சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னாவே இயல் வைஸா நம்மளால தெளிவாயிட முடியும். எதை சேர்த்து ஓல்டு புக்கையும் சேர்த்தே நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம். ஸோ நீங்க ஷெட்யூலை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஷெட்யூலை மறக்காம இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை மறக்காம பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அடுத்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப லாஸ்டா நான் டிவிகே பேட்ச் மேக்ஸ் பேட்ச் நான் போடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்துல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிக்ஸோ நாலேஜோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நமக்குள்ள வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை ஒரு கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்றோமா மிஸ்டேக் வந்தா தான் நம்ம லேர்ன் பண்றோம்னு அர்த்தம். அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் வரும். நம்ம சிம்பிளை பண்ற மிஸ்டேக் பண்ணலாம் சம்திங் ஏதாவது அப்ளை பண்றதுல மிஸ்டேக் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இருந்தப்ப எதை நம்ம மிஸ்டேக் பண்றோமோ அப்ப நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப நம்ம அந்த கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது அப்படின்னா அதுதான் முக்கியமான லேர்னிங். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுட்டாவே போதும் எக்ஸாம் எந்த எக்ஸாம் இருந்தாலும் உங்களால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் இதுக்கப்புறமும் நான் என்னென்ன வீடியோஸ் நான் எடுக்கிறேனோ என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பா அதை நான் சென்ட் பண்ணுவேன். பேட்ச்ல எப்பயுமே வீடியோஸ்லாம் வரும் தான். ஸோ ஆக்டிவா இருங்க. யார் இதுல வீடியோஸ் வரல இது இனிமேல் வராது அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு லெஃப்ட் ஆயிட வேணாம். ஓகேவா? ஸோ அதை நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க நான் இன்னும் வேற என்னென்ன ஜெனரல் சயின்ஸ்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே நல்லா கவனிங்க. ஸோ திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டா சிலபஸ் படி தமிழ்ல ஒரு 20 அதாவது 25 அதிகாரத்துல இருந்து 20 அதிகாரங்கிறத குறைச்சிட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப 20 அதிகாரம் மட்டும் படிச்சுட்டா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க 20 அதிகாரம் மட்டும் பத்தாது. ஓகேவா? சோ ஸ்கூல் புக்ல இருக்க எங்கெங்க திருக்குறள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா நம்ம படிக்கணும். ஓகே, அப்போ நம்மளோட பேட்ச்ல என்ன பண்றேன் அப்படின்னா திருக்குறள் தனி ஒரு வீடியோவா எப்பயுமே டெய்லி வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்ப எப்படி இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யூனிட் 6ல இப்ப ரீசெண்டா அப்டேட் பண்ணிருக்க யூனிட் 6ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் 6 தான்.
அப்போ திருக்குறள் சம்பந்தமா அங்க கேள்விகள் இருக்கு. ஓகே, சோ அப்போ வந்து தமிழ்லையும் திருக்குறள் சம்பந்தமா கேள்விகள் இருக்கு, ஜெனரல் சயின்ஸ்லயும் திருக்குறள் சம்பந்தமா கேள்விகள் இருக்கு. அப்போ இது ரெண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா திருக்குறளுமே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். கண்டிப்பா திருக்குறள்ல இருந்தே நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கேள்வியில இருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டினா நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியும். ஓகேவா, ரைட். அப்ப திருக்குறள் சம்பந்தமா வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியாங்கிறது இருக்கா? இப்ப இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ரைட், இப்ப நம்ம திருக்குறள் நம்ம சைட் பை சைடா நம்ம டெய்லி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 6 நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, அதாவது திருக்குறள் டெய்லி படிச்சுட்டே வந்துட்டு நீங்க யூனிட் 6 நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, திருக்குறள் கான்செப்டை தவிர்த்து மீது ஒரு 5 டாபிக் தான். ஓகே, சோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பரவாயில்லையே, அப்ப நம்ம திருக்குறள் நம்ம சைட் பை சைடா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட யூனிட் 6ல உள்ள டாபிக் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த 5 டாபிக் ஜெனரல் சயின்ஸ்ல அந்த 5 டாபிக் நம்ம ஸ்கூல் புக்ல எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம தேடி படிச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா யூனிட் 6ல நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். யூனிட் 6ல வந்துட்டு எத்தனை மார்க்? கிட்டத்தட்ட 20 மார்க். ஓகே, சோ நீங்க பாருங்க, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எப்படி ஃபில்டர் பண்றோமோ அந்த ஃபில்டர் பண்றதுலே கண்டிப்பா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, சோ அப்ப இது உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் நியூ பேட்ச்ல என்ன பண்றேன் அப்படின்னா தமிழுக்குரிய ஷெட்யூல் அண்ட் மேக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து ஷெட்யூல்ங்கற நோட் பண்ணி அதுபடி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் தென் சைட் பை சைடா நான் ஜெனரல் சயின்ஸ் ஏன் வந்து நான் இதை சைட் பை சைடு ஆர் இதை முடிச்சுட்டு அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ் நம்ம ப்ரிப்பேர் பண்றது ஒரு சில இயல்ல வந்துட்டு நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், ஒரு சில இயல்ல வந்து நம்ம கம்மியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், ஜெனரல் சயின்ஸ் வந்து ஒரு சில டாபிக் நம்ம பார்க்க இருக்கலாம். புரியுங்களா? ஸோ எப்போ நம்ம வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணா நம்மளோட மெயினா ஒர்க் வந்துட்டு பாதிக்காதோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அதான் புத்திசாலித்தனம். ஓகே, அதே போல ரிவிஷன்ங்கிறத பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இப்ப இயல் வைஸா டெய்லி இயல் வைஸா வந்துட்டு கிளாஸஸ் போகும். இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இப்ப 6ன்னு பாத்தீங்கன்னா 9 இயல் தான். அப்ப நம்ம ஒரு 9 இயலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். 6th நியூ அண்ட் ஓல்டு. அப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய சிலபஸ்ல தான் வந்து நம்ம பாட நூல்கள் அது பாடல்கள் இந்த மாதிரி கூற்று நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்ப நியூ சிலபஸ் பார்க்கும்போது நான் சொல்றேன் அந்த செலக்டடா சிலபஸ்க்குள்ள கவர் ஆகிற கான்செப்டா படிச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஃபாஸ்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால இவ்வளவுதான் நம்ம அட்டெண்ட் ஆயிடுல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட ஈஸியா முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுக்கும்போது நான் பாத்துக்கிறேன். ஸோ நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எம்எல்ஏ நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னா டெமோ கிளாஸ் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். 1 வீக் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணிடாதீங்க. எவ்வளவுக்கு நீங்க குயிக்கா நீங்க ஜாயின் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிற கிடைக்கும். ஓகேங்களா? சப்போ நீங்க இதை மறந்துடாதீங்க. என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா என்ன ஒர்க் என்னோட ஒர்க் என்ன, நான் ஒன்ஸ் ஒரு கிளாஸஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் குவாலிட்டியா கொடுப்பேன், எந்த அளவுக்கு எளிமையா புரிய வைப்பேன் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு தெரியும். ஸோ என்ன நம்பி இருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ங்கிறது தெரியும். ஸோ நீங்களும் அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லைவ் ஷெட்யூல்ல நான் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஸோ அதையும் நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஷெட்யூல்ல லைவ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.